Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். கீ காருக்கு எப்படி கீ பயன்படுத்துறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியதில்லை. ரிமோட்டும் இருக்கும், கீயும் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். வாங்க ஒரு வாட்டி நம்ம அதை என்னன்ற பார்த்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சம்டைம் நம்ம வந்து வண்டியை வந்து ரிமோட்டில் லாக் பண்ணியிருப்போம். ஸோ ரிமோட்டில் லாக் பண்ணுறப்போ வந்து ரிமோட்டில் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறந்தாப்பில் வந்து கீ போட்டுருவோம். ஸோ கீ போட்டு திறக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அலாரம் அடிக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பட் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அலாரம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இப்போ வாங்க வண்டிக்குள்ளே போவோம். பாருங்கள், அலாரம் அடிக்குதா? சவுண்டு கேட்கும் பாருங்கள், அலாரம் சவுண்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து வண்டிக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இப்போ வண்டிக்குள்ளே வந்துவிட்டோம், வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். ரெண்டு விஷயத்தை முக்கியமாக செய்யணும், கவனிக்கிறதுல செய்யணும். ஸோ ஒன்று வந்து நம்ம சீட் பெல்ட் கம்பல்சரி வந்து சீட் பெல்ட் போட்டே ஆகணும். ஸோ சீட் பெல்ட் வந்து நம்மளோட சேஃப்டிக்கு. ஸோ சீட் பெல்ட் நம்ம போட்டே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி நியூட்ரல் இருக்குதா இல்லை கீரில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நியூட்ரல் இருக்குதா கீரில் இருக்கா எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லேர்னருக்காக வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டுமே செக் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கீ போகாது. ஸோ அந்தமாதிரி கீ போகாதுன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் லாக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேரிங் லாக்கை வந்து நீங்கள் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து வண்டி கீ வந்து இதாகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டீங்க, நீங்கள் வண்டியை பார்க் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்க் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் இங்கே தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டியில் நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கீயை வந்து வெளியில் எடுத்துட்டீங்க. கீயை வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோரையுமே ஓப்பன் பண்ணிடும். ஸோ அன்லாக் பண்ணிடும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டோரை திறந்து வெளியில் இறங்கிட்டீங்க, நீங்கள் வெளியில் இறங்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து கீ லாக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது சென்ட்ரல் லாக் ரிமோட் இருக்கிற வண்டிக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து வண்டியிலிருந்து கீயை வெளியில் எடுக்கலை, வண்டியிலேயே தான் கீ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இறங்கி வெளியில் போனாலுமே வந்து டோர் லாக்கே ஆகாது, அன்லாக் மட்டும்தான் இருக்கும், லாக் ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை எடுத்துட்டீங்க, டோர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் மறந்தாப்பில் வண்டியில் டேஷ்போர்ட்லேயோ இல்லை சீட்டு மேலேயோ நீங்கள் வந்து இந்த சாவியை வச்சுட்டீங்க அப்படின்னா, ஸோ வண்டியில் இக்னிஷன் கீழேருந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க கீயை. ஸோ சென்ட்ரல் லாக் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு, லாக் மீன்ஸ் வந்து நீங்கள் டோரை சும்மா க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க, சாவி வண்டிக்குள்ளே இருக்கிறது நீங்கள் மறந்துடுப்பீங்க. ஸோ இந்தமாரி சமயத்தில் வண்டி லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வண்டி லாக் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருக்கிறீங்க, அங்கே போய் வண்டி லாக் ஆகிடுச்சுன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வண்டி வந்து கீயை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து ஒன்றும் உங்கள் பாக்கெட்டில் வச்சிடணும். இதுதான் வந்து சேஃப். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சம்டைம் இப்படி வச்சுட்டீங்க, இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை இறங்கிட்டீங்க, வண்டியை விட்டு இப்படி வச்சுட்டு இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்டில் சாவி உள்ளே வச்சு லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வண்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரமப்படணும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து கீ உள்ள வண்டிக்கு. சில பேர் கமெண்டில் என்ன பண்ணுறாங்க, கீ இல்லாத வண்டிக்கு என்ன பண்ணுறது? கீ இல்லாத வண்டினா இப்போ நிறைய வண்டி அந்த மெத்தடில் தான் வருது. கீலெஸ் ஸ்டார்ட் அப்படின்னா வந்து இப்போ நம்ம இந்த ரிமோட் மட்டும்தான் இருக்கும், கீ இருக்காது, இந்த ரிமோட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரிமோட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிமோட்டுக்கும் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ இந்த ரிமோட்டுக்கும் ஸ்டார்ட் பட்டனுக்கும் சென்சர், ஸோ ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸில் சென்சார் தான் அது இருக்கும். ஸோ உங்களுடைய ரிமோட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், அதே பட்டனை திருப்பி அமுக்குனீங்கன்னா ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆஃப் இது ரெண்டுக்குமே ஒரே பட்டன் தான், பட் ரிமோட் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்கணும். ஸோ இந்த நியர்பையில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் எப்படி லாக் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து கீயோட வெளியில் கீ இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டோரை வந்து லாக் பண்ணிக்கும். கீ உள்ளே தான் இருக்குது அப்படின்னா வந்து டோரை வந்து லாக் பண்ணாத அன்லாக்கில் தான் இருக்கும். நீங்கள் டோரே வந்து 4 டோர் க்ளோஸில் இருந்தால் கூட அன்லாக்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரிமோட் உங்களுக்கு அந்த சென்சார் விட்டு கொஞ்சம் விலகிடுச்சு, அந்த சென்சாருக்கு வந்து ரிமோட் வந்து கிடைக்கல அப்படின்னா உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கீ இங்கே இல்லை, டோரை வந்து லாக் பண்ணணும்னு சேஃப்டியாக லாக் பண்ணிக்கும். ஸோ அந்தமாரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ வர வண்டிங்க எல்லாமே இனிமேல் வர வண்டிங்களும் வந்து அந்தமாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது, கீலெஸ் வண்டி. ஸோ கீலெஸ் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க, அந்தமாரி வண்டி வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான், இவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கீழே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லேர்னருக்கு தான் முக்கியமாக இந்த விஷயம் நான் சொல்கிறேன்.
ஸோ லேர்னருக்கு வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க இதை பார்த்து கற்றுக்குவாங்க.